தமிழகத்தைப் போலவே ஆந்திராவிலும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விஜயவாடாவில் உள்ள தெலுங்கு தேசம் கட்சி எம்பி கேசினேனி சிவானந்த் தனது வீட்டில் பழைய பொருட்களை தீ வைத்து எரித்து போகியை கொண்டாடினார். விசாகப்பட்டினத்தில் பாஜக தலைவரான GVL நரசிம்மராவ் தனது குடும்பத்தினருடன் போகி பண்டிகையை கொண்டாடினார். இதேபோல் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடந்த போகி பண்டிகை நிகழ்ச்சியில் BRS சட்டமேலவை உறுப்பினர் கவிதா பங்கேற்றார். குழந்தைகளின் தலைமீது மலர்களை தூவிய கவிதா தீபம் ஏற்றி மகிழ்ந்தார். பொங்கல் தினத்தன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் தினத்தன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தங்கள் நாட்டில் போதிய ஊதியத்துடன் வேலை கிடைக்காததால் வங்கதேச இளைஞர்கள் பலர் திருப்பூருக்கு வந்து போலி ஆதார் அட்டை கொடுத்து பணியில் சேருவது தெரியவந்துள்ளது. அந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் போலி ஆதார் கார்டு கொடுத்து பனியன் நிறுவனங்களில் பணியாற்றிய 31 வங்கதேச இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து கோவை தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த இளைஞர்கள் மேற்கு வங்கம் வழியாக இந்தியாவுக்குள் வந்து அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தது தெரியவந்துள்ளது. வங்கதேசத்தை விட திருப்பூர் போன்ற இந்திய நகரங்களில் போதிய ஊதியம் வழங்கப்படுவதால் அவர்கள் சட்டவிரோதமாக இந்தியாவிற்கு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் திருப்பூர் வந்த சில மாதங்களில் தங்கள் உறவினர்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்து விடுகின்றனர். இந்த இளைஞர்களை எந்த அடிப்படையில் பணியில் சேர்த்தார்கள், அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மற்ற ஆவணங்கள் என்னென்ன என்பது குறித்து பனியன் நிறுவனங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1102 ஏக்கர் பரப்பில் 564 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயராராய்ச்சி நிலையம் மற்றும் அதனை சார்ந்த 126 கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் 8 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டம் வீமருதூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம்காத்தான் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் திறந்து வைத்தார். வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் 19 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசின் தொழில் பயிற்சி நிலைய கட்டடங்கள் என மொத்தம் 27 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலான கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 நபர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கிடுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள செனா பாலத்தை கண்டு உலகமே வியப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சோனாமார்க் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட ஜட் மோர் சுரங்கப்பாதையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 12 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வரும் சுரங்கத்தில் 6.4 கிலோமீட்டர் பிரதான சுரங்கத்தின் பணிகள் நிறைவு பெற்றன. ஸ்ரீநகரில் இருந்து லே பகுதியை இந்த சுரங்கப்பாதை இணைக்கிறது. சுரங்கப்பாதையை பார்வையிட்ட பிரதமர் மோடி கட்டுமான பணிகள் நடந்தது குறித்த கண்காட்சியையும் பார்த்தார். பின்னர் பேசிய பிரதமர் சுரங்கங்கள் மற்றும் வானுயர்ந்த கட்டடங்கள் நிறைந்த இடமாக ஜம்மு காஷ்மீர் மாறியுள்ளது என்றார். दुनिया की सबसे ऊंची टनल यहां बन रही है. दुनिया के सबसे ऊंचे रेल रोड ब्रिज, केबल ब्रिज यहां बन रहे हैं. दुनिया की सबसे ऊंची रेल लाइंस यहां बन रही है. ஜம்மு காஷ்மீரில் மட்டும் 42,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சிப் பணிகள் நடப்பதாகவும் சிறப்பான இணைப்பு வசதி காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதாகவும் கடந்த ஆண்டில் மட்டும் 2 கோடிக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்துள்ளதாகவும் கூறினார்.